ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 1.7ல சாமி தேர்ட் சம். காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி C2H6 plus O2 gives H2O plus CO2 என்ற வேதியியல் எதிர்வினை சமன்பாட்டை சமநிலைப்படுத்துக. சமநிலைப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் மேத்ஸில் காசியன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீக்கல் முறையை பயன்படுத்தி நம்ம எப்படி போகலான்னு பார்க்கலாம். முதல்ல சாமி இங்கே இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கையும் இதில் கூடிய அணுக்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும். H6ன்னா ஹைட்ரஜன் 6 இருக்குது. இங்கே எத்தனை தான் இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ 2 கூட எதை பேருக்குன்னா 6 கிடைக்கும், 3 பேருக்குன்னா 6 கிடைக்கும். சரி, அப்போ இங்கே என்ன ஆகிடும்? இங்கே முன்னாடி 3 போட்டால் இந்த 3 ஆனது இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். அப்போ ஆக்சிஜன் 3 ஆகிடும். இங்கே ஒரு 2 இருக்குது, 5 ஆக்சிஜன் தான் வரும். ஸோ ஒற்றைப்படையில் வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது? பெருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்? இங்கே 3 போட்டோம் இல்லையா? அந்த 3னுடைய மடங்கு என்னது? 6. 1 3 3 2 3 6 போட்டு பாருங்கள். இப்போ 6 2 12. இங்கே 6 இருக்குதுன்னா இங்கே என்ன போட்டுருங்க? 2 போட்டுருங்க. 12 வந்துடுச்சு சாமி. ஹெச்சி கரெக்டாகிடுச்சு. 6 2 12, 2 6 12 ஓகே ஆகிடுச்சு. இப்போது கார்பன் எத்தனை பாருங்கள்? 2 2 4 இருக்குது. இங்கே எத்தனை தான் இருக்குது? 1 1 தான் இருக்குது. அப்போ என்ன போடணுங்க? 4. ஓகே. இப்போது ஆக்சிஜன் பார்க்கலாம். 4 O2னா 4 2 8. தோ ஒரு 6 8 6 8 6 14 வரணும். ஆனால் இங்கே எத்தனை ஆக்சிஜன் தான் இருக்குது? 2 2 கூட எது பேருக்குன்னா 14, 7 பேருக்குன்னா 14. இதுதான் சாமி. இதுதான் சமப்படுத்துதல். இதுதான் இதனுடைய நான் கணக்கில் சொல்கிறது கேளுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? கொடுக்கப்பட்ட சமன்பாடு இந்த வட்டம் போட்டதை விட்டுடுங்கம்மா. வட்டம் போடாது தான் நமக்கு இது. இப்போ இது எத்தனை வரும்னு எனக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறேன்? இந்த சமன்பாடை x1 × C2H6. ஓகே, இது எதுவும் தெரியாது. அப்போ x2 × O2. ஏபிசிடி கூட எழுதலாம். திடீர்னு இதுவாகும். அதனால நான் என்ன பண்ணுறேன்? இதை x1 எடுத்துக்கிறேன். இதனுடைய கீழே x1, இதனுடைய கீழே x2 gives, இதனுடைய கீழே x3, இதனுடைய கீழே x4. சில புரியுதா சாமி? இப்போ இது ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கார்பனுக்கு எடுக்கிறேன், அப்புறம் ஹைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜன். இந்த கெழுக்களை வச்சு சமன்பாடு அமைக்கலாமா? கார்பன் இங்கே எத்தனை கார்பனுக்கு? 2 கார்பன். அப்போ 2 × x1. x1 ஆனது இதுக்கு சொந்தம், இதுக்கு சொந்தம். ஓகே சாமி. 2 கார்பன் இருக்குது. அப்போ 2 × x1. இந்த இடத்துல பார்த்தா நமக்கு இது இல்லை. எது இல்லை? இந்த இடத்துல x2 பார்த்தா கார்பன் இங்கே இல்லை. அப்போ 0 x2 ஃபுல்லாக இதுன்னு போயிருக்கணும். நான் ஒன்று பண்ணலாம், இதை அடிச்சிட்றேன். இது சீன் போட்டுக்கலாம் சாமி. சீனா கார்பன், இது ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன். ஓகே, இங்கே கிவ்ஸ் தான் இருக்குது. அந்த கிவ்ஸ் அது கொடுக்கிறது தானே. ஈக்குவல் டு போட்டுக்கிட்டா இதில் என்ன இல்லை? கார்பன் இல்லை. நான் ஃபஸ்ட்டு கார்பன் மட்டும் தான். இதில் கார்பன் இல்லை. அப்போ 0 x3. இதில் கார்பன் 1 இருக்குது. அப்போ 1 x4 + 1 x4. This implies 2 × x1 + 0 x2. இந்த பக்கம் வரட்டும். +0னாலும் -0னு 1 தான். 0 × x3 +1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 x4. அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. = 0. இப்போ ஹைட்ரஜனுக்கு போகிறேன். இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ 6 × x1 ப்ளஸ் இதில் ஹைட்ரஜன் இல்லை 0 × x2 = இதில் ஹைட்ரஜன் 2 இருக்குது. அப்போ 2 × x3 ப்ளஸ் இதில் ஹைட்ரஜன் இல்லை. அப்போ 0 × x4. This implies 6 × x1 + 0 x2. இது இந்த பக்கம் வருது. +2 தானே பக்கம் வச்சுன்னா -2 × x3. இது 0 சாமி. +0னாலும் -0 ஒன்று தான். நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். = 0. அடுத்து ஆக்சிஜனுக்கு. இதில் ஆக்சிஜன் இல்லை. அப்போ 0 × x1. இதில் ஆக்சிஜன் 2 இருக்குது. அப்போ 2 × x2 = இதில் ஆக்சிஜன் 1 இருக்குது. அப்போ 1 × x3. இதில் ஆக்சிஜன் 2 இருக்குது. +2 × x4. This implies 0 × x1 + 2 × x2 ப்ளஸ் ஒரு x3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 x3 ப்ளஸ் 2 x4 வந்துச்சுன்னா -2 × x4 = 0. இப்போ இதை அணி வடிவத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறம் காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தலாம். சரியா சாமி? அதை கொடுக்கப்பட்ட அணியை ஏன்னு எடுத்துக்கிறேன். 2 + 2 0 0 -1. 6 0
மைனஸ் 2 0. அடுத்து 0 ப்ளஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 2. ஓகே சாமி. இப்போ ஏ பை பியை போட்டுக்கிறேன். ஏ பியை போட்டுக்கிறேன். ஏ பை இல்லை சாமி, ஏ தடுப்பு பி ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 0 வைக்கணும். இங்கே ஏற்கனவே 0 இருக்குது. இந்த மூளை விட்டு எனக்கு என்ன செல்லம் வரணும், 0 வரணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல 0 இருக்குது, விட்டுறேன். இந்த இடத்துல 0 வரணும், என்ன பண்ணணும், இதை 3ஆல் பெருக்கி போடலாமா? இதை 3 2 தான் 6. அப்போ R1 3ஆல் பெருக்கி R2லேருந்து கழிக்கலாம். அதான் புது R2. R1 எந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கோங்கம்மா. R3 எந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ தான் இது இங்கே பாருங்க சாமி, 3 3 2 6 0 0 ஒரு 3 மைனஸ் 3. ஓகே, 6லேருந்து 6 கழிச்சா 0. சின்ன சின்னதாக போகிறோம், புரியுதா சாமி? தனியாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இது 0 ஆயிடுச்சு, 0. இது மைனஸ் 2லேருந்து 0 கழிச்சா மைனஸ் 2 தான். 0லேருந்து மைனஸ் 3 கழிக்கணும், குறிய மாற்றணும். அப்போ ப்ளஸ் 3. இது 0 தான். ஓகே சாமி, சின்ன புரிஞ்சிச்சா? இப்போ இந்த இடத்துல எனக்கு 0 வரணும். இந்த இடத்துல 0 வரணும், மேலே நம்பர் பார்த்தா அந்த நம்பருக்கு லெஃப்டில் தான் 0ன்னு பார்த்தா அதே நம்பர் 0வாக இருக்குது. அப்போ இது எதுவுமே பண்ண முடியல என்னால். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த R2வை R3 கூட கூட்டுறேன். அப்போ இதையும் கூட்டினா என்ன பண்ணாது, மதிப்பு மாறாது. கூட்டி பார்க்கட்டா? R2 புது R2னாது R2 கூட R3 நான் கூட்டுறேன். R1 எந்த சேஞ்சஸும் இல்லை. R2 இது கூட 0 கூட்டினா 0, 0 கூட 2 கூட்டினா 2, மைனஸ் 2 மைனஸ் 1 சேர்த்தா மைனஸ் 3, 3 மைனஸ் 2 கூட்டினா குறிய மாற்றக்கூடாது சாமி. அர்த்தம் நல்லா பாருங்கள். 3 2 கழிச்சா ப்ளஸ் 1, இது 0. R3 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ எப்படி போட்டாலும் அப்படி தான் வருது. அதனால் என்ன பண்ணலாம் சாமி, இதை விட்டுடலாம். ஏன்னா இதுவும் 3ஆ வருது, இதுவும் 3ஆ வருது. அதனால் என்ன பண்ணுறோம், இதை அப்படியே விட்டுறோம். இதோட நிறுத்திங்க சாமி. என்னங்க மிஸ் இது, x1 x2 x3 x4 இது ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு தீஸ் இம்ப்ளைஸ் அதில் என்ன கிடைக்குது பாருங்கள். 2 × x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு சாமி 0. இதை நம்ம என்னென்னா இந்த மூளை விட்டதை 0 ட்ரை பண்ணோம், மறுபடியும் அதே மாதிரி தான் வர மாதிரி இருக்கும். அதனால் விட்டுருங்க. This implies 2 × x1 மைனஸ் x4 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் x4. லெட் நான் என்ன எடுக்கிறேன்னா 2 × x1 ஈக்குவல் டு லெட் x4 ஈக்குவல் டு டீன்னு எடுக்கிறேன். ஒரு கான்ஸ்டன்ட்டை எடுக்கிறேன், போட்டுக்கிறேன் t. This implies x1 ஈக்குவல் டு பெருக்கல் 2 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தல் 2 மாறும், t/2. ஓகே சாமி. இப்போ அடுத்தது ரெண்டாவது இது பார்த்தோன்னா 0 0 இது மைனஸ் 2 × x3 மைனஸ் 2 × x3 ப்ளஸ் 3 × x4 ஈக்குவல் டு 0. தீஸ் இம்ப்ளைஸ் மைனஸ் 2 × x3 ஆல்ரெடி நான் x4க்கு நான் எடுத்துக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 3 × t ஈக்குவல் டு 0. தீஸ் இம்ப்ளைஸ் ப்ளஸ் 3t அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3t மாறும். அப்போ மைனஸ் 2 × x3 ஈக்குவல் டு மைனஸ் 3t. எனக்கு எக்ஸ்னுடைய மதிப்பு தான் தேவை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் பெருக்கலாக இருக்கிற 2 மைனஸ் 2 தான் பக்கம் போச்சுன்னா வகுத்தில் மாறும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 3/2 × t. ஸோ x3 கண்டுபிடிச்ச சாமி. அடுத்தது இங்கே போகலாம். இது x2 x3 x4 2 × x2 மைனஸ் 1 × x3 மைனஸ் 2 × x4 ஈக்குவல் டு 0. ஓகே சாமி. இப்போ எனக்கு x3னுடைய மதிப்பு தெரியும், போட்டுக்கிறேன். x4க்கு பதிலாக t போட்டுக்கிறேன். 2 × x2 இதுக்கு பதிலாக என்னது, மைனஸ் x3 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் x3 மைனஸ் 2 × அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2 மாறிடும். ஈக்குவல் டு x3க்கு பதிலாக என்ன போடுறோம் சாமி, 3/2 × t மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் தானே, 2 × x4க்கு பதிலாக என்ன போடுறேன், t போடுறேன். ஒரு பின்ன எண் ஒரு முழு எண் வந்திருக்கு, நடுவில் வந்துச்சுன்னா நடுவில் ப்ளஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கூட்டி பை போடணும். 2 × x2 ஈக்குவல் டு 2 4tன்னு வருமா, இது ஒரு 3t 4t சேர்த்தா 7t/2.
இப்போ எனக்கு x2 தான் தேவை. பெருக்கலா இருக்கிற தானே போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஸோ x2 ஈக்குவல் டு 7t/4. இப்போ எதை சாமி நம்ம பண்ண போகிறோம்னா, இது பை 4 கட்டம் போட்டுக்கிறேன். பை 4 பை 2 பை 2 இது டீன்னு இருக்குது. இது எதனோட இதுவாக இருக்குன்னா, அந்த பையில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் சாமி. இந்த பையில் பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பைன்றது 2னுடைய மடங்காக தான் இருக்குது. அப்போ எது அதிகப்படியாக இருக்குது? 4 இருக்குது. அதனால் எனக்கு லேட் t ஈக்குவல் டு 4ன்னு எடுக்கிறேன். ஓகே, அப்போ t ஈக்குவல் டு 4ன்னு எடுத்தால் ஃபஸ்ட்டு x1க்கு போகலாமா? x1 ஈக்குவல் டு 4/2. t/2னா 4/2, 2 2s are ஓகே. ஸோ this implies போட்டுக்கிறேன். x1 ஈக்குவல் டு 2 ஒரு பாக்ஸ். அடுத்து x2 இங்கே தான் சாமி இருக்குது. 7 × t/4 7 × tக்கு பதிலாக 4 போடுறேன். 4 பெருக்கல் இருக்கலாம், மேலே இங்கே கேன்சல். this implies x3 ஈக்குவல் டு 7. அடுத்து x3 போகிற சாமி. x3 ஈக்குவல் டு 3/2 × tக்கு பதிலாக 4 நடுவில் பெருக்கல் குறுக்கு கேன்சல். this implies x3 ஈக்குவல் டு 3 2 6. அண்ட் கடைசியாக பரிசாமி நம்ம x4 எடுத்தோம், t எடுத்தோம் இல்லையா? அப்போ tக்கு பதிலாக எடுத்துக்கிறோம். x4 ஈக்குவல் டு 4ன்னு எடுக்கிறோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க சாமி. x1 2, x2 7, x3 6, x4 4, x1 2. இப்போ நான் ஏற்கனவே போட்டேன், இப்போ ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. x1 2, x2 7, x2 7 வந்துடுச்சா? அடுத்து x3 6, இந்த பாருங்க x3 6 வந்துடுச்சா சாமி? அடுத்து x4 4 வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். கடைசியில் எடுத்து நீங்கள் ஆன்சர் என்ன பண்ண சொல்லும் எழுதணும். இங்கேருந்து பார்த்துட்டு இதை எழுதுனீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ செல்லம்.